வணக்கம் சார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்காதனால தமிழக அரசு ரூபாய் 5000 கோடி இழக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கல்வியை அரசியலாக்க வேண்டாம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை சார். சார், நியாயமான கடிதம் சார். இந்த கடிதத்தை தமிழக மக்கள் எல்லாரும் படிக்கணும். அதுல இந்த மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில தமிழுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை முக்கியத்துவத்தையும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை 37 மொழிகள்ல மொழிபெயர்த்துக்கிறாங்க. இன்றைக்கு பனாரஸ் பல்கலைக்கழகத்துல நம்ம பாரதியார் அவர்களுக்கு இருக்கை அமைச்சிருக்காங்க. உலகத்துல 6 நாடுகள்ல திருக்குறள் மையம் அமைக்கிறதுக்கு முயற்சி செய்து முதல் மையம் சிங்கப்பூர்ல அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழுக்காக பாரத பிரதமர் ஐநா சபையில போய் யாதும் ஒரு யாவரு கேடின்னு தான் சொல்றாரு. தமிழுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியும் எந்த பிரதம மந்திரியும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு மொழியை காரணமா வச்சு அரசியல் செய்யறது நியாயம் இல்லை. நாங்க மும்மொழின்னு சொல்றது வெறும் குறிப்பிட்ட இவங்க சொல்ற இவங்க மக்கள்கிட்ட ஏமாத்துற இவங்க மீடியாவுக்கு பேட்டியில சொல்ற ஹிந்தி இல்ல. இங்க இருக்கிற கன்னடம், மலையாளம், தெலுங்கு நம்மளோட ஒன்றி வாழ்கிற சகோதர மொழிகள். எந்த ஊருக்கு போனாலும் அங்க ஒரு தெலுங்கு பேசுற மக்கள் இருப்பாங்க, மலையாளம் பேசுற மக்கள் இருப்பாங்க, நீங்க கன்னடம் பேசுற மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு சகோதர மொழியை கூட ஒரு 3ஆம் மொழியை நாங்க ஏத்துக்கிறோம். எல்லா ஸ்கூலும் இதைத்தான் கொண்டு வர போறோம். எங்களுக்கு கன்னட டீச்சர் வேணும், மலையாள டீச்சர் வேணும், தெலுங்கு டீச்சர் வேணும்னு கூட கேட்கிற உரிமை கூட நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது பல லட்சம் மாணவர்கள் பயிலக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் திறந்து விட்டு அரசு ஏழை பள்ளி மாணவர்கள் மட்டும் டிராப் அவுட் ஆகுற மாதிரி +2 டிகிரி அளவுல இந்த தனியார் பள்ளி, கான்வென்ட் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களோட சமமா போட்டி விட முடியாம அவங்க வீழ்ந்து போற சூழ்நிலைய இவங்களே திட்டமிட்டு உருவாக்கி இந்த மும்மொழிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி பின்னாடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு மேம்படக்கூடிய உள்கட்டமைப்பு வாய்ப்பு, மாணவர்களுக்கு ஏற்படுத்துகிற வசதி, மாணவர்களுக்கு தொழில் கல்வி 3வது, 5வது, 8வதுல தேர்வு வைக்கிறதுனால அவன் தனிநபர் மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சமமான கற்றல் திறனோட +2 வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, எத்தனையோ வாய்ப்புகளை நம்ம இழக்கிறோம். நம்ம மாணவர்கள் இழக்கிறாங்க. அவங்க எதிர்காலம் பாழாகிறது. அதை விட்டுட்டு இதை வச்சு அரசியலுக்கு இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு மக்கள்கிட்ட தினசரி நடக்கிற படுகொலை, கஞ்சா, குத்து, வெட்டு, திருடு, போலீஸ் பெண் அதிகாரிகள்கிட்டயுமே செயின் பறிக்கிறது, அவங்கள கொள்ளையடிக்கிறது, இப்படி இருக்கிற ஒரு கூட்டத்தை சமூகத்துல ஒரு பக்கம் உருவாக்கி எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடை விற்பனை எப்படி அதிகப்படுத்துறவங்க மட்டும் பார்த்துட்டு இந்த குறைகள்லாம் மக்களுக்கு அவங்க மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மொழி பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லாத ஒன்ன கற்பனையில உருவாக்கி மக்களை ஏமாத்த பாக்குறீங்களே, இது நியாயம் இல்ல. 48,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறோம். மத்திய அரசு மற்ற விதமான கல்வித்துறை மூலம் வரக்கூடிய தொகையெல்லாம் கொடுத்துருது. சிறப்பாசிரியர்கள், மாற்றுத்திறன் உள்ள சிறப்பாசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர கௌரவ ஆசிரியர்கள், தொழில்நுட்ப ஆசிரியர்கள் எல்லாருக்குமே மத்திய அரசு தான் சம்பளம் கொடுக்குது. அதெல்லாம் இவங்க விட்டுறாங்க. 1 பைசா வரல, 1 ரூபா கொடுக்கல. இவர் சொன்ன 5000 கோடிங்கிறது 2 ஆண்டுகளுக்கான இந்த பிஎம் ஸ்கூல் திட்டத்துல நீங்க சேர்றன்னு சொல்லி ஒப்புக்கொண்ட பிறகு இப்ப பின்வாங்கி ஒரு திட்டமிட்ட அரசியல பண்ணாதீங்கன்னு அவர் எழுதியிருக்கிறது நியாயம் தானே சார்? நீங்க உங்களை போன்ற தமிழ் ஜனம் போன்ற தொலைக்காட்சி அந்த கடிதத்தை முழுமையாக தமிழ்படுத்தி தமிழக மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போகணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். கொள்கையில சார், மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு இல்லை, மாணவர்களுக்கு விருப்பமான எந்த மொழினாலும் படிக்கலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இருந்தும் கூட இந்த தமிழக அரசு இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கு நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா? 1965 மாதிரி எங்க அப்பா காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அவர் காலத்துல அவங்க எல்லாம் பல பேர் என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் ஏதோ ஐயோ தமிழை காலி பண்ண போறாங்கன்னு நினைச்சு எல்லாம் சிறைச்சாலைக்கு சென்றவங்க எல்லாம் பல்லாயிரக்கணக்கான இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் யாருமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. சிறைக்கு போன தியாகிகள் வேற, அவங்க தமிழுக்கு ஆபத்துங்கிற ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணி செய்த விஷயம் வேற. இன்னைக்கு யாரு இந்தின்னு பேசுறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இந்தியும், ஜெர்மனும், கொரியனும், அங்க இருக்கிற மற்ற மொழிகளும் படிச்சுட்டு இருக்கும் போது நீ என்னுடைய ஏழை பிள்ளை மாணவர்களை, பட்டியல் சமுதாய மாணவர்களை, பிற்பட்ட சமுதாய மாணவர்களை மட்டும் நீ வஞ்சிச்சு அவங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்காங்க. இது மக்கள் புரிந்து கொண்ட விஷயம். 1965 52,000 தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டுல இல்லைங்க. தனியார் பள்ளிகள் மிக மிக குறைவுங்க. 1%, 2% இருந்தது போக இன்றைக்கு அரசு பள்ளிகளை விட அதிகமா தனியார் பள்ளிகள் முளைக்கிறதுக்கு யார் காரணம்?
இன்னைக்கு ஒரு 8வது 10வது 12வது படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரான், தமிழ் வாசிக்க தெரியல. கேட்டா நான் தமிழ் மீடியமே படிக்கலைங்க அப்படின்னு கான்வென்ட் விட்டு வெளியே வந்து காலரை தூக்கி வர்ற ஒரு மாணவ சமுதாயத்தை, தமிழுக்கு அந்த தமிழ் உணர்வே இல்லாம வளர்ந்த சமுதாயத்தை உருவாக்குனது யாரு? இந்த திராவிட கட்சிகள் தானே. இவங்க இன்றைக்கு மும்மொழின்னு பேசுறது மக்களை தூண்டிவிட்டு அரசியலில் குளிர் காய்வதற்காக மட்டும்தான். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பருந்தமைக்கு நன்றி சார்.